இன்றைய தேவ வார்த்தை நாகும் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. சிங்கம் தன் குட்டிகளுக்காகவும் தன் பெண் சிங்கங்களுக்காகவும் எப்படி பிரயாசப்படுகிறது என்பதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்க முடிகிறது. ஒரு சிங்கம் தன் குட்டிக்காக இரைகளினாலே தன் கெபிகளை நிரப்புமே. ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படி பிரயாசப்படுவார், எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார், எப்படி நம்மை வழி நடத்துவார், எப்படி நம் வாழ்க்கையை நிரப்புவார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 5 அறிவு உள்ள ஒரு சிங்கம், கர்த்தரால் படைக்கப்பட்ட அந்த சிங்கம் தன்னுடைய குட்டிக்காக, தன் பெண் சிங்கங்களுக்காக தன்னுடைய பிரயாசங்களை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வது எவ்வளவு நிச்சயம். வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும்போது பரமபிதா அதை காட்டிலும் மேலானதை கொடுப்பார் என்ற அதிக நிச்சயத்தோடு இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென்.